நம்மகிட்ட பழக்கம் எப்படி தெரியுமா? ஒரு பக்கம் நன்மை செய்யறது, மற்றொரு பக்கம் தீமை செய்யறது இருக்கா இல்லையா? ஒரு பக்கம் நன்மை செய்து கொண்டே இருப்பது, ஒரு பக்கம் தீமை செய்து கொண்டே இருப்பது. இப்படி செய்தால் நம்முடைய அமலை நாம் சேகரிக்க முடியுமா? உதாரணமாக பாருங்க, ஒரு பக்கம் வணக்க வழிபாடுகளிலே இபாதத்துகளிலே முழுமையாக ஈடுபடுவார்கள். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? இன்னொரு அவருடைய மறுபக்கம் சொந்தம் பந்தம் உறவினர்களை துண்டித்து வாழுவார். ஒரு பக்கம் இபாதத், இன்னொரு பக்கம் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்வார். அதே போன்று தான் அன்பானவர்களே, யானைகளுக்கு உதவி செய்வான், ஆனால் சொல்லி காட்டி விடுவான். அதாவது ஒரு செல்ஃபி எடுப்பான், உலகம் முழுவதும் காட்டிடுவான். நான் அவனுக்கு உதவி பண்ணேன். நன்மை இருக்குமா? நன்மை கிடைக்குமா? சகோதரர் சிந்தித்து பாருங்கள். அதே போன்று தான் அன்பானவர்களே, பகல் நேரத்தில் நோன்பு நோற்று நிலையிலேயே மற்ற மக்களை பற்றி புறம் பேசுவோம், அந்த நன்மை அழித்து விடுவோம். ஒரு பக்கம் நோன்பு, மற்றொரு பக்கம் புறம் பேசுறது. இப்படி இருந்தால் நன்மை இருக்குமா? நன்மை அழித்து விடும் சகோதரர்களே. அதே போன்று அன்பா எந்த அளவுக்கு சொன்னால், விருந்தாளிகளை உபசரிப்பது. விருந்தாளிகள் வந்து அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்யுமா, எல்லாத்தையும் செய்வான். அவங்க வந்து போன பிறகு அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கேலி செய்வான். நன்மை போயிடுச்சா? ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் கேலி செய்து நன்மை அழித்து விடுவது. அதே போன்று அன்பான எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகம் முழுவதும் டூர் போவான், உலகம் முழுமைக்கும் டூர் போவான். ஆனா ஹஜ் உம்ராக்கு போறான்னா அவனால் முடியறதில்லை. உலகம் முழுமைக்கு டூர் போறது சந்தோஷமாக இருப்பான், ஹஜ் உம்ரா செய்யறான்னு சொன்னா எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவான். பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இல்லையா சகோதரர்களே? அதே போன்று தான் எந்த அளவுக்கு என்றால், உலகத்தை இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் படிப்பான். எந்த செய்தித்தாளாக இருந்தாலும் சரி அதை படித்து தள்ளுவான், சோர்வு அடைய மாட்டான். ஆனால் குரான் படிடான்னா, குரானுடைய ஒரு நாளைக்கு 1 வசனம், ஒரு நாளைக்கு 5 வசனம், ஒரு நாளைக்கு 10 வசனம், ஒரு 15 ஆயத்து இதாவது படிடான்னு சொன்னா இது முடியறதில்லை. அன்பானவர்களே, நம்முடைய ஈமான் எப்படி இருக்கு பாருங்க. நாம் எவ்வளவு நன்மை செய்கிறோமோ, தீமையை செய்து அந்த நன்மையை நாம் அழித்து விடுகிறோம். ஒரு நன்மை செய்தால் பெரிய விஷயம் அல்ல, அந்த நன்மை பாதுகாக்க வேண்டும். கியாமத் நாள் வரை, மறுமை நாள் வரை அந்த நன்மை அல்லாஹ்விடத்திலே கட்டி காத்து நம்ம எடுத்துட்டு போகணும். மற்ற பாவங்கள், மற்ற தீமைகள் செய்து அந்த அதாவது நன்மையை அழித்து விட்டால் சகோதரரை நம்முடைய பாக்கெட் எல்லாம் காலியாக தான் இருக்கு.